எப்படி முதலமைச்சர் தமிழ்நாடு முழு மக்கள் மொத்த மக்களும் என்னதான் ஆதரிச்சாருன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறார் உதயநிதி கேட்கிறார். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் விஜய் முதல்ல எலெக்ஷன்ல சந்திச்சு நிக்கிறாரு, ஜெயிச்சு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் 100% மக்கள்ல ஸ்டாலின் அரசாகிய திமுக அரசுக்கு ஓட்டு போட்டது வெறும் 31% மக்கள் தான். 31% மக்கள் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த 2026 எலெக்ஷன்ல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 69% மக்கள் திமுக இந்த 5 ஆண்டு ஆட்சி புரிஞ்சதில்ல, அந்த ஆட்சி வேணவே வேணான்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த ஓட்டை போடுறாங்க. அவங்க 34% விஜய்க்கு, 31% திமுகவுக்கு, அதிமுக ஒரு 21% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் மற்ற கட்சிகளுக்கும் ஓட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, அவங்க விஜய்க்கு 34% போடுறது புதுசா எதிர்பார்த்து போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இவர் வந்தாரா ஏதாவது பண்ணிடுவாரா, இவரோட பேச்செல்லாம் நல்லா இருக்க, இவர் சொல்லக்கூடிய இவர் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றாரு, நாட்டை நல்லா ஆகிடுவாங்க, அப்போ கண்டிப்பா இவரை போட்டா இவருக்கு போட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 34% மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அடுத்த முறை 2031 தேர்தலில் விஜய் சாதாரணமாக தமிழக மக்களுடைய 70% மேலான ஓட்டுகளை அவர் பெறுவார். ஆனா இந்த திமுக அடுத்த முறை தேர்தலில் 21% ஓட்டு கூட அது பெறாது. ஏன் அப்படின்னா, அவங்க இப்போது நடத்திக்கிட்டு இருக்க அரசியல் இருக்கு பாத்தீங்களா, அவங்க பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களை இன்னும் அழிக்கதான் செய்யும். ஏன் அப்படின்னா, இப்ப ஸ்டாலின் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அவருடைய அறிவாலயத்தில் போடுறாரு. அங்க கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் வராங்க, செயற்குழு போய் கருத்து கேட்கிறாரு. லட்சக்கணக்கான கருத்து வந்தாச்சு. ஒரு இதே ஒரு ஆப்பை திறந்து அதுல அந்த செயலி மூலம் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய கட்சிக்காரங்க கருத்து கேட்கிறாரு. கருத்துக்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கட்சிக்காரங்க உங்க மருமகன் அவருடைய அராஜகம், உங்க மருமகனுடைய அரசியல் தலையீடு, உங்க மகனுடைய அராஜகம், உங்க தங்க அராஜகம், இப்படி அவங்க வீட்டில் இருக்க மொத்த குடும்ப உறுப்பினர்கள் தான் கட்சியே நடத்தினாங்க, ஆட்சி செஞ்சாங்க. வெறும் தனியா தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிறது அவர் மட்டும் கிடையாது, அவர் குடும்பமே தமிழ்நாட்டு முதலமைச்சரா ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் மேல புகாரை தெரிவிக்கிறாங்க. யாரு? திமுக கட்சி உறுப்பினர்கள். அவரே கூப்பிட்டு எதனால நம்ம தோத்தோங்கிற கேட்ட கருத்துக்கு அவர் குடும்பத்து மேல் அவ்வளவு புகார்களை சொல்லியிருக்காங்க. அவருடைய அமைச்சர்கள், அவருடைய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவர் பேரையும் புகார் செஞ்சிருக்காங்க. இதனால என்ன ஆயிட்டாங்க, அவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்தது அந்த கட்சி மட்டும் இல்லைங்க, அந்த கட்சியோட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரா 5 வருஷம் இருந்திருக்காரு, அவரும் சேர்ந்து தோத்து போயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, மக்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல ஓட்டு போட வரும்போதே தெரிஞ்சுது. அப்படி கூட்டமா இதை மாதிரி ஒரு